1889 சரிங்களா. பாம்பேல நடந்திருக்கும். இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பா அப்படின்னா வில்லியம் வெட்டர்மேன். இவரும் ஒரு ஆங்கிலேயர் தான் சரிங்களா. வில்லியம் வெட்டர்மேன் அப்படின்ற தலைமை தாங்கியிருப்பார் சரிங்களா. இந்த வில்லியம் வெட்டர்மேன் யார் அப்படின்னா இவர் ஒரு ஆங்கிலேயர். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல பார்த்திருப்போம். அதாவது இந்த காங்கிரஸ்ன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறதுக்காக தனது பணியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு, யார் ராஜினாமா பண்ணா அப்படின்னா ஏஓ ஹியூம் ராஜினாமா பண்ணாருன்னு பார்த்தோம்ல. அவருடைய நண்பர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் வெட்டர்மேன் அப்படின்றவர். இவரும் காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினரா சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த இதுல தலைமை தாங்க வைக்கிறாங்க. இவரோட சிறப்பு என்ன, வில்லியம் வெட்டர்மேனோட தனிப்பட்ட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஓ ஹியூம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் வெட்டர்மேன் தான். அந்த புக்கு பேர் என்ன, பேரே அதான் சரிங்களா, லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஏஓ ஹியூம் அப்படின்றது. அப்ப ஏஓ ஹியூமுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதுனது யாருன்னா வில்லியம் வெட்டர்மேன். சரி, இந்த மாநாட்டுல என்ன சிறப்பு, என்ன முக்கியமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாட்டுடைய சிறப்புரை இருக்குல்ல, இந்த ஸ்பெஷல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கண்டக்ட் பண்ணது யாரு, அதை டெலிவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கதம்பினி கங்குலி அப்படின்றவங்க தான் சரிங்களா. யார் இந்த கதம்பினி கங்குலி? ஒரு பெண் தான் இவங்க, ஒரு பெண். இந்த மாநாட்டுல சிறப்புரை வந்து இவங்க வெளியாற்றிருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் சரிங்களா. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அதாவது இந்தியாவிலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்துல படிச்சு பெண் மருத்துவரானவங்க முதல் நபர் இவங்க தான் சரிங்களா. முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க, கதம்பினி கங்குலி. அதான் இந்த மாநாட்டுடைய சிறப்பு சரிங்களா.